appreciations for the exceptional challenge and dedication displayed by our students. Anyhow, thank you all. மனிதன் விளையாடினால் அது விளையாடல், இறைவனே ஆடினால் அது திருவிளையாடல். சிவனின் 64 திருவிளையாடல்களில் ஒன்றான பிட்டுக்கு மண் சுமந்த படலம் காட்சியாக இதோ உங்கள் கண் முன்னே. முன்னொரு காலத்தில் மன்னர் அரிமர்த்தன பாண்டியன் மதுரையை ஆண்டு வந்தார். மன்னனின் வேண்டுகோளுக்கிணங்க பரிகளை வாங்கி வந்து மன்னரிடம் ஒப்படைத்துவிட்டு தனது இல்லத்திற்கு வந்தார் மாணிக்கவாசகர். இறைவன் தன்னை இறைப்பணியில் அர்ப்பணிக்கச் செய்ததையும் சோதனைகளில் இருந்து மீட்டியதையும் எண்ணி இணைந்து தியானத்தில் ஈடுபட்டார். அன்றிரவு குதிரைலாயத்தில் கட்டப்பட்ட அத்துணை பரிகளும் நரிகளாய் மாறி ஊளையிடத் தொடங்கியது. மேலும் ஊனை உணவாக உண்ட நம்மால் கொள்ளையும் புல்லையும் உண்ண முடியாது, ஆதலால் இங்கிருந்து தப்பித்து செல்ல வேண்டும் என தங்களுக்குள் பேசி கொண்டன. மேலும் அங்கிருந்து தப்பிச் செல்லும் போது அங்கே இருந்த உண்மையான குதிரைகளை கடித்து தின்று காட்டிற்குள் ஓடின. ஊரெங்கும் மூளையிட்டு கொண்டே சென்றதால் மக்களும் அதை கேட்டு அஞ்சினர். சத்தம் கேட்டு எழுந்த காவலர்கள் இதை உடனடியாக அரசரிடம் கூற வேண்டும் என்றெண்ணி அதை அரசரிடம் கூற மன்னரோ மாணிக்கவாசகரின் மீது கோபம் கொள்ளலானார். இவர்தான் தன்னுடைய செல்வங்களை பதுக்கியதோடு ஏதோ மந்திரத்தால் நரிகளை பரிகளாக்கி தன்னிடம் ஒப்படைத்ததாக எண்ணினார். மேலும் காவலாளிகளை அழைத்து மாணிக்கவாசகரை கைது செய்து வரும்படியும் தனது செல்வங்களை திரும்ப பெற வேண்டியும் கூறினார். அவருக்கு பல்வேறு தண்டனைகள் வழங்கப்பட்டன. தண்டனையின் பொருட்டு வைகை ஆற்றங்கரையில் சுடுமண்ணில் கொளுத்தும் வெயிலில் நிற்க வைத்தனர். வேதனை தாங்காத மாணிக்கவாசகரோ இறைவனை வேண்டலானார். இறைவனும் தன் பக்தனை காத்தருளை எண்ணி வைகை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட செய்தார். எவ்வித காரணமும் இல்லாத வெள்ளப்பெருக்கு ஏன் என்ற எண்ணம் எல்லோருக்கும் ஏற்பட்டது. ஆர்ப்பரித்த வெள்ளப்பெருக்கால் மரம் மலை வீடு என எல்லாம் வீழ கரையிலேயே நின்ற மாணிக்கவாசகருக்கு எதுவும் ஏற்படாததை கண்டு எல்லோரும் வியந்தனர். அப்போது இறைவனின் திருவருளால் வைகை ஆற்றில் வெள்ளம் கரைபுரண்டு ஓடியது. இதனால் மதுரை அழியும் அபாயம் ஏற்பட்டது. எனவே வீட்டிற்கு ஒருவர் மண் சுமந்து வைகை கரையை வலுப்படுத்த வேண்டும் என்று மன்னன் ஆணையிட்டான். இதன் தொடர்ச்சியை காட்சியாக காண்போம் இனி. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. என்ன ஆச்சரியம்! வைகை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு மாணிக்க வாசகரை எதுவும் செய்யவில்லையே. காட்சி 1. இடம் வைகை ஆற்றங்கரை. கதாபாத்திரங்கள் அரசர், அமைச்சர், ஊர் மக்கள், வந்தி. அமைச்சரே வணக்கம் மன்னா. வைகை ஆற்றில் வெள்ளம் பெருகி கொண்டிருக்கிறது. மக்களுக்கும் கரையொட்டியுள்ள பகுதிகளுக்கும் அபாயம் ஏதேனும் வருவதற்கு முன்பு கரையை உயர்த்த ஏற்பாடு செய்யுங்கள். வீட்டிற்கு ஒரு ஆளை உடனே பணியமர்த்துங்கள். அப்படியே ஆகட்டும் மன்னா. இன்று முதல் அதற்கான பணியில் ஆட்களை அமர்த்த ஏற்பாடு செய்கிறேன். மக்களுக்கு ஒரு செய்தி, மக்களுக்கு ஒரு செய்தி. வைகையில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு ஊருக்குள் வராமல் தடுத்து கரையெழுப்ப வீட்டுக்கு ஒருவர் கட்டாயம் வர வேண்டும். இது மன்னரின் ஆணை, மன்னரின் ஆணை, மன்னரின் ஆணை. வேலைக்கு வருவோர் தங்களின் பெயர்களை அமைச்சரிடம் பதிவு செய்ய உத்தரவு. ஓம் நம சிவாய, சிவாய நம. தென்னாட்டுடைய சிவனே போற்றி. அப்பனே பிட்டு வித்து பிழைப்பவள் நானோ மூதாட்டி. என்னால் எப்படி இந்த கடினமான பணியை செய்ய முடியும்? எனக்கு உதவ யார் இருக்கிறார்கள்? திக்கற்றவனுக்கு தெய்வமே துணை, எனக்கு நீயே துணை இறைவா.
உன்னை என்று வேறு யாரிடம் நான் வேண்டுவேன்? நான் செய்யும் பிட்டில் முதல் பகுதியை இறைவா உனக்கு படைத்து விட்ட பின் சிவனடியாருக்கு படைக்கும் வழக்கம் உள்ளவள் நான். மன்னர் விதித்த பணியில் எனக்கு உதவ நீயே அருள் புரிவாயாக. என்னை காத்தருள வேண்டும் இறைவா. காட்சி 2. இடம் வைகை ஆற்றங்கரை. கதாபாத்திரங்கள் அரசர், அமைச்சர், ஊர் மக்கள், வந்தி. வேலைக்கு ஆள் வேணுமா? அடே யாரடா இவன்? பிட்டு 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 பிட்டு. கூலிக்கு ஆள் வேணுமா? கூலிக்கா? பிட்டு 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 பிட்டு. கொஞ்சம் கூலி கொடுத்தால் போதும். கூலிக்கு ஆள் வேணுமா? நாங்களாம் என்ன கூலிக்கா வேலை பார்க்குறோம்? போப்பா. கூலி இல்லாமல் யார் வேலை பாப்பா? போப்பா. வேலைக்கு ஆள் வேணுமா? கூலிக்கு ஆள் வேணுமா? யாரப்பா நீ? நான் கூலிக்கு வேலை செய்பவன். அப்படியா? எனக்காக அணை கட்டும் வேலையை செய்து தருவாயா? சரி, செய்கிறேன். ஆனால் எனக்கு கூலி கொடுக்கணும். தருவியா? உன்னால் என்ன தர முடியும்? சொல்லு பாட்டி, என்ன தருவ? என்னால் முடிந்ததை தருகிறேன். இந்த கதை ஆகாது. எனக்கு நீ என்ன தருவாய் அதை கூறேன். என்னால் பணம் தர முடியாது, ஆனால் என்னால் முடிந்த இந்த பிட்டை தருகிறேன். சரி, நீ செய்யும் பிட்டில் உடைகிறதெல்லாம் அவனுக்கு தருவாயா? நான் பசியோடு இருக்கிறேன். உண்டு முடித்த பிறகு வேலையை தொடங்குகிறேன். சரி சரி, உடைந்த பிட்டு தானே? சரிப்பா. என்ன இது? இன்றைக்குன்னு பார்த்து எல்லா பிட்டும் உடைந்திருக்கிறதே. இந்தா, இது உண்டு பசி ஆறிய பிறகு வேலையை தொடங்கு. ருசியாக இருக்கிறது. சரி பாட்டி, வேலையை தொடங்குகிறேன். சரிப்பா. காட்சி 3. இடம் ஆற்றங்கரை. கதாபாத்திரங்கள் இறைவன், அமைச்சர், காவலன், ஊர் மக்கள், அரசர். என்ன இது? இந்த பகுதியின் கரை மட்டும் இன்னும் அடைக்கப்படாமல் இருக்கிறது. யார் செய்ய வேண்டிய வேலை இது? வந்தி கிழவி செய்ய வேண்டிய வேலை அமைச்சரே. வந்தி கிழவியா? நான் அந்த கிழவியை உடனே பார்க்க வேண்டும். அந்த கிழவியை இங்கு அழைத்து வாருங்கள். வணக்கம் அமைச்சரே. வணக்கம். வந்தி கிழவிக்கு பதிலாக வேற ஒரு இளைஞன் இங்கு வேலை செய்கிறான். ஓ, அப்படியா? நான் அந்த இளைஞனை உடனே பார்க்க வேண்டும். அவனை இங்கு அழைத்து வாருங்கள். ஆகட்டும் அமைச்சரே. டே இளைஞனே, வேலை செய்யாமல் இங்கே என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? உன்னை உடனே அமைச்சர் அழைத்து வர சொன்னார். வா. நானே இப்போதான் பிட்டை சாப்பிட்டு விட்டு ஓய்வெடுத்து கொண்டிருக்கிறேன். இப்போ போய் அரசரை கூப்பிட்டாரு, அமைச்சரை கூப்பிட்டாருன்னு சொல்லிட்டு இருக்கா. போப்பா. அமைச்சரே, நான் அவனை அழைத்தேன். அவன் ஓய்வெடுத்து கொண்டிருக்கிறான். திமிராக பேசுகிறான். வர மறுத்து விட்டான். இதோ அரசர் வருகிறார். அரசர் வாழ்க! வாழ்க வாழ்க! மன்னர் வாழ்க! வாழ்க வாழ்க! அரசர் வாழ்க! வாழ்க வாழ்க! மன்னர் வாழ்க! வாழ்க வாழ்க! வணக்கம் மன்னா. வணக்கம் அமைச்சரே.
வெள்ளத்தை தடுக்க கரைய வைக்க சொன்னேனே, வேலைகள் எல்லாம் எப்படி போய் கொண்டிருக்கிறது? வேலைகள் எல்லாம் நன்றாக நடக்கிறது மன்னா. ஆனால் என்ன ஆகிவிட்டது அமைச்சரே? கரையமைக்கும் பணியில் ஒரு பக்கம் கரை மட்டும் இன்னும் அடைக்கப்படாமல் இருக்கிறது மன்னா. அது எப்படி? வேலைக்கு ஊர் மக்கள் அனைவரும் வருகிறார்களா இல்லையா? ஊர் மக்கள் அனைவரும் வேலைக்கு சரியாக வருகின்றனர் அரசே. இருப்பினும் ஏன் வேலை முடிவு பெறாமல் உள்ளது? வந்திக்கிழவி செய்ய வேண்டிய வேலையை இல்லையன் ஒருவன் செய்கிறான். ஆனால் அவன் சரியாக வேலைக்கு வராமல் உறங்கிக் கொண்டிருக்கிறான். அப்படியா? யார் அவன்? உடனே என்னிடம் அவனை அழைத்து வாருங்கள். அரசருக்கு வணக்கம். நான் அவனை அழைத்தேன். அவன் ஓய்வெடுத்து கொண்டிருக்கிறான். திமிராக பேசுகிறான். வர மறுத்து விட்டான். அப்படியா? இப்போதே வாருங்கள், நாம் அங்கு செல்வோம். காட்சி 4. இடம் இறைவன் விளையாடுதல். கதாபாத்திரங்கள் இறைவன், அமைச்சர், காவலன், ஊர் மக்கள், அரசர். மன்னா, இவன் தன் வேலையும் செய்யாது, மற்றவர்களின் வேலை செய்ய விடாது உறங்கிக் கொண்டிருக்கிறான். இப்பொழுது கூட பாருங்கள், மண்ணை கையில் அள்ளி போட்டுக் கொண்டிருக்கிறான். முட்டாள்! என்ன தைரியம்! கடமையை செய்யாமல் விளையாடி கொண்டிருக்கிறாய். என் முன் எந்த அச்சமும் இல்லாமல் நிற்கின்றாய். என்ன அதிசயம்! யார் இவர்? இவரை அடித்த அடி அனைவராலும் உணரப்பட்டதே. இவர் நிச்சயம் சாதாரணமானவராக இருக்க மாட்டார். எனக்கு ஒன்றும் புரியவில்லை. இவர் கொட்டிய மணலால் கரை உடனே அடைப்பட்டதே. இவர் நிச்சயம் சாதாரணமானவராக இருக்க மாட்டார். அரிமர்த்தன பாண்டியனே, வாத ஊராரின் துன்பத்தை போக்கும்படி வைகை ஆற்றில் வெள்ளத்தை உண்டாக்கினோம். வந்தி எம்மைக்காக கூலி ஆளாக வந்து உன்னிடம் பெரம்படி பெற்றதும் நானே. மண்ணை கொட்டி வைகை கரையையும் சரி செய்ததும் நானே. வந்தியின் துன்பத்தை நீக்கி சிவலோக வாழ்வு அளிக்கிறேன். அனைத்தையும் நாம் வாத ஊராரின் துன்பத்தை வாத ஊராரின் மீது கொண்ட அன்பின் பொருட்டே செய்தோம். இறைவா, மாபெரும் தவறு செய்து விட்டேன். என்னை மன்னித்து சிவலோக வாழ்வளித்து காத்தருள வேண்டும். அரிமர்த்தன பாண்டியனே, உன் ஆட்சி காலத்தில் மக்கள் அனைவரும் இன்புற்று நீண்ட காலம் வாழ வேண்டும். பல நல்ல காரியங்கள் உன்னால் நடைபெற வேண்டும். உன் காலம் முடியும் பொழுது நீ என்னிடம் வந்து நிச்சயம் சேர்வாய். பிட்டுக்கு மண் சுமந்து கங்கை தலை சுமந்து உமையை தன்னிடம் சுமந்தவன். பிட்டுக்கு மண் சுமந்து கங்கை தலை சுமந்து உமையை தன்னிடம் சுமந்தவன். ஈசன் உமையை தன்னிடம் சுமந்தவன். தில்லையாடும் நடராஜன் உமையை தன்னிடம் சுமந்தவன். பூதகணத்தலைவன் நாட்டியத்தின் முதல்வன் கைலையங்கிரி இறைவன் கைலை வாழும் சிவன். பிட்டுக்கு மண் சுமந்து கங்கை தலை சுமந்து உமையை தன்னிடம் சுமந்தவன். சிவன் ஆட உமை சேர சிவன் ஆட உமை சேர ஆனந்த தாண்டவம் அரங்கேற உலகாளும் சிவன் ஆட அண்ட சராசர
தாண்டவம் அரங்கேற உலகாடும் சிவனாட அண்டசராசரம் அசைந்தாட நரம்பினை வீணையின் கம்பியாயாக்கி இசையினை மீட்டிய ராவணனை அவன் பக்தியை மெச்சி வரம்பல தந்து அருளிய நந்தி வாகனனே மலைமகனே கலைமகனே என் உடலின் ஒவ்வொரு அணுவிலும் கலந்தவனே பிட்டுக்கு மண் சுமந்து கங்கை தலை சுமந்து உமையை தனிடம் சுமந்தவன் மீனாட்சி கல்யாண வைபவம் மதுரையில் நடந்தேற திருமால் தன் திருத்தங்கை கைகளை பரமனின் கரம் சேர்க்க மீனாட்சி கல்யாண வைபவம் மதுரையில் நடந்தேற திருமாலன் திருத்தங்கை கைகளை பரமனின் கரம் சேர்க்க வஸ்திரமாய் புலித்தோலினை சாத்தி கழுத்தினில் பாம்பினை சுற்றியவர் இன்று தேவர் வியந்திடும் திருமுகம் காட்டி அழகின் இருப்பிடமாகியவன் ஈசனவன் சுந்தரேசனவன் ஸ்ரீகாளஹஸ்தியில் வாழ்கின்ற இறைவனவன் பிட்டுக்கு மண் சுமந்து கங்கை தலை சுமந்து உமையை தனிடம் சுமந்தவன் பிட்டுக்கு மண் சுமந்து கங்கை தலை சுமந்து உமையை தனிடம் சுமந்தவன் ஈசன் உமையை தனிடம் சுமந்தவன் தில்லையாடும் நடராஜன் உமையை தனிடம் சுமந்தவன் பூத கணத்தலைவன் நாட்டியத்தின் முதல்வன் கைலயங்கிரி இறைவன் கைலயங்கிரி இறைவன் கைலயங்கிரி இறைவன். தன்னை தஞ்சம் என்று அடைந்தவரை தாமதிக்காமல் வந்தருளவும் இவ்வுலக உயிர்கள் அனைத்தும் தன்னுள் அடக்கம் என்பதை விளக்கவே நடத்தப்பட்டது இத்திருவிளையாடல். காட்சிகள், அருமையான வசனங்கள், அதை தந்த எங்களது மாணவர்களுக்கு மிக்க நன்றி. It was a thoughtful play. The students and teachers put a lot of effort to make this play most memorable. Thank you everyone.